ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பாசிபிள் கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்ட்லையும் இருக்க சொன்னீங்க பார்த்துக்கொள்ளலாம். நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் திண்ம செவ்வட்ட உருளை ஒன்று இருக்கான். இந்த செவ்வட்ட உருளையிட்டு உயரம் h அப்படின்றது வந்து அது விட்டு அடி வந்து வட்டமாக இருக்க போது இது விட்டு ஆரையின் 3 மடங்கு, அதாவது 8 7 3 6ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, இது விட்டு வலைபரப்புக்கு முற்று முழுதாக தீந்தை பூச போகிறாங்களாம். அப்படி தீந்தை பூசணுமா இருந்தால் இது விட்டு அடிப்பகுதிக்கு தீந்தை பூசுறத விட்டு எத்தனை மடங்கு தீந்தை இதுக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது. சரிதானே? அப்போ இந்த கேள்வி நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, செவ்வகத்தொட்டு பரப்பளவு இருக்கு இல்லையா, இதோட்டு பரப்பளவை வட்டத்தொட்டு பரப்பளவில் பிரிச்சோம்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் வந்து வட்டத்தொட்டு பரப்பளவுக்கான சமன்பாடு வந்து பையார் வர்க்கம்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்படி தானே? அதே மாதிரிக்கே செவ்வகத்தொட்டு பரப்பளவு இது வந்து 2πr, இது h அப்படிங்கும்போது 2πr h நீளம் தர அகலம் சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம ஆன்சருக்கு போகிறதுக்கு செவ்வகத்தொட்டு பரப்பளவு செவ்வக பரப்பின் பரப்பளவு அல்லது வட்டப்பரப்பின் பரப்பளவுன்னு சொல்லியும் சொல்லலாம். வலைபரப்பு வட்டப்பரப்பில் வலைபரப்பின் பரப்பளவு, நான் செவ்வக பரப்பு பரப்பளவுன்னு சொல்றேன். அதன் கீழ் வட்டப்பரப்பு அல்லது அடிப்பரப்பின் பரப்பளவு நம்ம அடிப்பரப்புன்னு சொல்லியே போடுவோம். அடிப்பரப்பின் பரப்பளவு சமன் செவ்வகத்தொட்டு பரப்பளவுக்கு 2πr(h) சொல்லி வரும். அடிப்பகுதிட்டு பரப்பளவுக்கு πr வர்க்கம்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், 3r பிரதியிடலாம். அப்போ நான் 2π அப்படியே வரப்போகுது, r அப்படியே வரப்போகுது தர ஹெச்சுக்கு பதிலாக 3r வரப்போகுது, கீழே πr வர்க்கம். இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னாக்க பையையும் சுருக்கிறேலும் பையும் வெட்டுப்பட்டுரும். அதே மாதிரிக்கு இங்கே ஆர், இங்கே ஒரு ஆரையும் பேருக்குன்னா ஆர் வர்க்கம், கீழே ஒரு ஆர் வர்க்கம் இருக்கு, அதையும் வெட்டிடலாம். அப்போ இது 3 வெட்டப்பட போகுது. மிகுதியா என்ன இருக்கு, 2 6 மட்டும்தான் மிச்சமா இருக்கு. அப்போ ஆன்சர் என்னது, 6 மடங்கு. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இந்த ஆன்சருக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே தானே கைஸ்? ஓகே, நம்ம அடுத்த கேள்வி சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல இருக்கு. நீங்கள் இந்த கேள்வியில் அடிப்பரப்பு வட்டப்பரப்பு அப்படின்னு மேலே உள்ள பரப்பு கீழே இருக்க பரப்பு 2 பரப்பையும் கருத்தில் கொள்ள பார்ப்பீங்க. அப்படி இந்த கேள்வி செய்கிறதில்ல அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அடிப்பரப்புன்னு சொல்லிட்டு. அடி அப்படின்னு வந்து கீழே இருக்காருன்னா ஸோ ஒரு பரப்பு மட்டும்தான் இங்கே கருத்தில் கொள்ளணும். ஓகே தானே கைஸ்? ஓகே, நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய்.